இன்னைக்கு நம்மளுடைய காலவரையற்ற உண்ணாவிரதம் சமகர சிக்ஷா அபியானில் தமிழகத்துக்கு தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய நிதி சேர வேண்டும் என்ற ஒரு கட்டாயப்படுத்தி நம்ம செஞ்சுட்டு இருக்க இந்த உண்ணாவிரதம் இன்னைக்கு 2வது நாளாக தொடர்கிறது. இந்த 2வது நாளில் பல சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சியை சேர்ந்த பல தோழர்கள், இன்னும் பலர் இதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இஷ்யூ இன்னைக்கு கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக பல பேர் இதை இப்போ பார்க்குறாங்க. இது என்ன ஏன்னு கேட்குறாங்க. இதுவே ஒரு முதல் படியாக தான் நாங்கள் பார்க்குறோம். இன்னும் வரும் நாட்களில் இந்த அறவழி மூலமாக இன்னும் கூட இந்த விஷயத்தின் மேலேயும் இந்த கல்வி துறையை வைத்துக்கொண்டு இந்த ஒன்றிய அரசு நடத்துகின்ற அராஜக போக்கையும் வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு இது ஒரு நல்ல மேடையாக அமையும் என்பது எங்களுடைய எண்ணம். அரசாங்கத்தோட நீங்கள் சர்ச்சை செய்யுங்க, உட்காந்து பேசுங்க, கன்வின்ஸ் பண்ணுங்க, அதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. ஆனால் அதற்காக எங்களுடைய குழந்தைகளின் கல்வியை சேர்ந்த நிதியை நிறுத்தி அவங்கள பகடைக்காயாக வைக்கிறது நாங்கள் என்றைக்குமே ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் இம்மீடியட்டாக நீங்கள் இந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணணும். ஆர்டிஇ போர்ட்டல் ஓப்பன் பண்ணணும். இந்த வருஷம் ஆர்டிஇ என்ரோல்மெண்ட் இன்னும் ஆகலை, அதெல்லாம் பண்ணணும்ன்றது தான் எங்களுடைய டிமாண்டு. அது நீங்கள் செய்யும் வரையும் இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.